ஆனா அதுல நீ ஜெயிச்சிட்ட. அண்ணன் நம்ம எல்லாருக்காகவும் திரும்ப இந்த வீட்டுக்கு வர போறாரு வீரா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, என் பிள்ளைக்கு இங்க ஒரு அம்மா இல்ல, நம்ம 3 பேர் இருக்கோம். நம்ம 3 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய கொண்டாடி வளர்க்க போறோம். ஆமா, தேங்க்யூ. அண்ணன் விஷயத்துல அதிகமா பாதிக்கப்பட்டது, கஷ்டப்பட்டது எல்லாமே நீதான். உன் வாழ்க்கை என்னாகுமோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என் பழைய கண்மணி எப்ப திரும்ப வருவான்னு தினம் தினம் ஏங்கிட்டு இருந்தேன் தெரியுமா. என் அக்கா எனக்கு கிடைச்சிட்டா, என் பழைய கண்மணி அக்கா எனக்கு கிடைச்சிட்டா. எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் ஜெயிச்ச மாதிரி இருக்கு. என் கண்ணு முன்னாடி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத்தனையும் சமாளிக்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த குழந்தை எனக்கு கொடுத்துருச்சு. இது போதும். அழாதம்மா, நீ அழாத, அழாத. இங்க பாரு, அழறது நம்ம அண்ணனுக்கு பிடிக்காதுல்ல, அப்ப அழாத, அழாத. இத்தனை நாளா நம்ம அண்ணன் மேல இருந்து சாமிய பார்த்துட்டு இருந்துச்சு, இப்போ உனக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம பேசுறது அவருக்கு கேக்கும்ல. அழாத, அண்ணனுக்கு பிடிக்காது, கோவப்படும். ராகவன் மாமாவை பாத்தியா, எவ்வளவு சந்தோஷமா இருக்காருல்ல. அவரை நான் ஆரம்பத்துல இருந்து வெறுத்துட்டு தான் இருந்தேன். பொய்யா வாழ்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். ஆனா இத்தனை நாள் பொறுமையா இருந்து நான் அப்படி இருந்ததுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு, நான் பண்ண எல்லா தப்பையும் பொறுத்துக்கிட்டு என்னை மன்னிச்சு, நான் தப்பு பண்ணும் போதெல்லாம் என் பக்கத்துல எனக்காக சப்போர்ட் பண்ணி, அவரோட காதலை என்கிட்ட திணிக்காம இத்தனை நாள் காத்திருந்தாரு வீரா.